அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். மௌனத்தினுடைய சிறப்பை பஞ்சதந்திர கதைகள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தர்மசாத்திரத்திலேயே என்னென்ன மாதிரியான காலகட்டங்களில் பேசி விளக்கமளிப்பதை விடவும் மௌனம் காப்பது உத்தமமான செயல் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். பல இடங்களிலும் மௌனம் அங்கே நிகழவிருந்த ஒரு ஆபத்திலிருந்து நம்மை காத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. மௌனம் என்பதை இன்றைய காலகட்டத்திலே நாம் வாய் பேசாது இருப்பது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லா புலன்களுமே மௌனம் காக்கக்கூடியவைகள்தான். காதுகள் அல்லாதவற்றை, வேண்டாதவற்றை கேட்கக்கூட தவிர்த்து என்றால் நம்மையும் மீறி அந்த விஷயம் நம் காதிலே விழுந்து விட்டாலும் கூட அதை மனதிற்கு கொண்டு செல்லாமல் மௌனம் காக்கலாம். அதை நாம் உள்ளே எடுத்து சென்றால்தான் இப்படி ஒரு விஷயத்தை இவர் சொல்லிவிட்டாரே, இதனால் இப்படி ஒரு விளைவு வருமோ, இதனால் இப்படி ஒரு ஆபத்து ஏற்படுமோ என்று வீணாக குழப்பமடைந்து அந்த குழப்பத்தை அதற்கானவர்களிடம் வேறு போய் சொல்லி இதன் மூலமாக இதன் பின்விளைவுகள் ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்லலாம். அதுபோலே கூடாதவற்றை கண்டுவிட்டாலும் கூட அதை மனதிற்குள் எடுத்துச் செல்லாது மௌனம் காக்கலாம். இப்படி ஒவ்வொரு புலன்களுமே மௌனம் காக்க தகுதியானவைகள்தான். அதை தேவையான இடத்தில் மௌனம் என்று அனுஷ்டித்து விட்டோம் என்றால் அதன் மூலமாக வர இருந்த பிரச்சனைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் கூட நம்மை நாம் காத்து கொள்ளலாம். இதை சாத்திரமாகவே எடுத்து சொல்லித்தான் மௌனம் என்ற ஒன்றை மிக முக்கியமானதாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் வாய்ப்பேச்சின் மூலம் மௌனம், அது பேசாதிருத்தலாகிற மௌனம். மௌனம் கலகநாஸ்தி என்று பிரபலமாக ஒரு சொலவாடை கூட உண்டு. நடக்க இருந்த பிரச்சனையிலிருந்து மௌனம் நம்மை காத்துவிடும். ஏனென்றால் மற்றைய புலன்களை விடவும் பேசுதல் என்பது அதற்கு அதீத சக்தி உண்டு. மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்குத்தான் இறைவன் பேச்சாற்றலை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு முறை பேசிவிட்டால் அதை அழித்து, இல்லை நான் அப்படி சொல்லவில்லை என்று கூற முடியாத ஒரு நிலை. பேசும் பேச்செல்லாம் ஆவணமாகத்தான் கொள்ளப்படுகிறது. அதனால்தான் பொருத்தமான சொற்களை தேவையான அளவில் 1ற்கு 2, 3 முறை சிந்தித்து பேசுதல் அவசியம் ஆகிறது. எழுதிய எழுத்துக்கூட அழிந்துபட்டு போகலாம், ஆனால் பேசிய பேச்சு என்றும் நிலை பெற்று நின்றுவிடும். அதனால்தான் மௌனம் காப்பதற்கு ஒரு காலகட்டத்தை சொல்லி அடிக்கடி அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மௌனம் அனுஷ்டிப்பது நம்முடைய மனதிற்கும் பக்குவத்திற்கும் மேன்மை தரக்கூடிய செயலாக அமையும் என்று கூறி வருகிறார்கள். இதை கூற வந்த இடத்தில்தான் பஞ்சதந்திர கதைகளின் தொகுப்பிலே ஆமை ஒன்றினுடைய கதை மிக அழகான கதையாக காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு அடர்ந்த வனப்பகுதியிலே அழகான ஒரு தடாகம். அந்த ஏரியை நம்பி பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து வந்தன. நீரில் வாழ் உயிரினங்களாக இருக்கக்கூடிய மீன்களிலிருந்து தொடங்கி நீரிலும் கரையிலுமாக வாழக்கூடிய நண்டு, ஆமை முதலியவைகளும் அந்த ஏரியைத்தான் நம்பி வாழ்ந்து வந்தன. இது தவிரவும் அந்த காட்டிலே இருந்த விலங்குகள், பறவைகளெல்லாம் கூட அந்த ஏரிதான் நீராதாரத்திற்கான விஷயமாக இருந்தது. இப்படி இருக்க அப்போது அங்கே வெப்பக்காலம் வந்தது. வந்த வெயில் காலத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததாலும் அதற்கு முந்தைய ஆண்டு அதிகம் மழையில்லாமல் போனதாலும் ஏரியிலிருந்த நீரினுடைய அளவு குறையத் தொடங்கியது. இதனால் அங்கே வந்து நீரருந்த வந்த விலங்குகளும் பறவைகளும் இதில் ரொம்ப நாட்கள் நாம் இனி இதையே நம்பி இருக்க முடியாது, அதனால் வேறொரு இடத்தை பார்த்து கொள்ளலாம் என்று தங்களுக்குள் பேசத் தொடங்கிய காலம். அந்த ஏரியை நம்பி ஒரு ஆமை வாழ்ந்து வந்தது. அந்த ஆமைக்கு 2 கொக்குகள் தோழிகளாக இருந்தார்கள். அந்த ஆமை கொக்கு அங்கே வரக்கூடிய நேரம் பார்த்து கரைக்கு வரும். பறந்து வரக்கூடிய கொக்கு நீரிலேயே வாழும் ஆமையோடு பேசி மகிழ்ந்து கொள்ளுமாம். பறவைகளும் மிருகங்களும் பேசுவதுதானே பஞ்சதந்திர கதைகளினுடைய சிறப்பே. அந்த விதத்தில் ஆமை ஆழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஏரியின் அடித்தளம் வரையில் சென்று பார்த்துவிட்டு, இந்த ஏரியின் ஆழம் இவ்வளவு, அங்கே இன்னென்ன வகையான மீன்கள் எல்லாம் உண்டு, இங்கே இருக்கக்கூடிய கரையில் இப்படிப்பட்ட மரங்கள் உண்டு என்று தன்னுடைய அறிவிற்கு புலப்பட்ட விஷயங்களை கொக்குகளுக்கு சொல்லுமாம். கேட்டுக்கொண்ட கொக்குகள், நேற்றைய தினம் காட்டின் கிழக்கு பகுதியிலே நாங்கள் பறந்தோம். அங்கே இவ்வளவு உயரமான மரங்கள், அதற்கு நடுவே உள்ளே புகுந்து ஊடார் சென்று பறப்பதற்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்போது அந்த மரத்தை கடக்கும்போது அதிலே இனிமையான பழங்கள் இருந்தன. அதை அந்த மரத்திலே வாழ்ந்த குரங்குகள் பறித்து தின்று கொண்டிருந்தன என்று தாங்கள் கண்ட காட்சிகளை சொல்லுமாம்.
இப்படி நாள்பட அந்த கொக்குகள் இரண்டிற்கும் ஆமைக்கும் இடையே நல்ல ஒரு நட்பு மலர்ந்தது. ஒருவரோடொருவர் பரஸ்பரம் அவரவர்கள் அறிந்த விஷயங்களை பேசி மகிழ்வார்கள். இப்படி நீடித்து வந்த அந்த நட்பும் வெப்பக்காலத்திலே ஏரியின் தண்ணீர் அளவு குறைந்து வந்ததாலே அதுவும் சற்று மங்கலாகத் தொடங்கியது. வந்த கொக்குகள் ஒரு நாள் காட்டில் இருக்கக்கூடிய ஏனைய பறவைகளும் மிருகங்களெல்லாம் வேறு வேறு பகுதிகளை தேடி செல்லத் தொடங்கி விட்டன. இந்த ஏரி வற்றத் தொடங்கி விட்டது, அதனால் இதை நம்பி இங்கே நாம் பலகாலம் இருக்க முடியாது என்று பேசிக்கொண்டன. அப்போதுதான் ஆமையும், ஆமாம் நானும் கூட தண்ணீருக்குள் சென்றால் உடனடியாகவே களிமண் தட்டுப்பட்டு விட்டுகிறது, அப்படி அல்லாது முன்பெல்லாம் தண்ணீரினுடைய ஆழம் அதிகமாக இருந்தபோது மெதுவாக நான் நீந்துவதற்கு வசதி இருந்தது, இப்போது நீர்மட்டம் குறையக் காண்கிறேன் என்று சொன்னதாம். அடுத்த நாள் அங்கே வந்த கொக்குகள் ஆமையினிடம் எங்களை மன்னித்துவிடு, நாங்கள் ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னதாம். கேட்ட ஆமை, நான் ஏன் உங்களை மன்னிக்க வேண்டும், என்ன ஆகிவிட்டது என்று கேட்டது. ஆவலோடு கேட்ட ஆமையினிடம் கொக்குகள் இரண்டும் பதில் சொல்லத் தொடங்கின. நாங்கள் இருவரும் இந்த ஏரியை நம்பித்தான் வாழ்கிறோம். காட்டிலே எங்களுக்கான இடமாக இந்த ஏரி இருக்கிறது. இங்கே நீர் பருக வந்தபோது உன்னோடு தோழமை கொண்டோம். ஆனால் இப்போது நீர்மட்டம் குறைந்து கொண்டே போய் இன்னும் சில நாட்களில் இந்த ஏரி வறண்டு போய்விடும். அதனால் மற்றைய மிருகங்கள் விலங்குகள் போலே நாங்களும் இந்த காட்டை விட்டு வேறேதாவது ஒரு தேசத்திற்கு பறந்து செல்லப் போகிறோம். ஆனால் உன்னை எங்களால் அங்கே அழைத்து செல்ல முடியாது, நீ பறக்கும் திறனற்றவன், அதனால் எங்களை நீ மன்னித்துவிடு. நம்முடைய நட்பு இதோடு ஒரு முடிவிற்கு வருகிறது. மீண்டும் ஒரு காலம் நாம் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நாம் மூவரும் சந்தித்து கொள்ளலாம் என்று சொன்னது. இதை கேட்ட ஆமை, ஏரி வற்றி போய்விட்டால் நான் மட்டும் என்ன செய்ய முடியும், நீங்களாவது பறந்து வேகமாய்ப் போய் வேறொரு இடத்திலே வேறொரு காட்டை அடைக்கலமாக கொள்ளலாம். நான் என்று நடக்கத் துவங்கி காட்டின் எந்த திசையில் என்ன உள்ளது என்பதை எப்படி அறிந்து கொள்வேன்? அதனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்தால் நானும் உங்களோடு சேர்ந்து நீங்கள் செல்லும் இடத்திற்கு வந்துவிட முடியும் என்று கூறியதாம். கேட்ட கொக்குகள் ஆச்சரியம் அடைந்தன. நாங்கள் வானிலே உயரப்போய் பறக்கக்கூடியவர்கள், உன்னால் பறக்க இயலாது, எங்கள் வேகத்திற்கு நீ நடக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது உன்னை நாங்கள் எப்படி அழைத்துச் செல்ல முடியும் என்று கேட்க ஆமை, அதற்கு நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன். நீங்கள் கொக்குகளினுடைய சிறப்பு, 2 கொக்குகள் அல்லது அதற்கும் மேம்பட்டவைகள் ஒரே வேகத்தில் ஒரே சீராக பறக்கக்கூடியன. அதனால் நீங்கள் இருவரும் உங்களுடைய மூக்கிலே ஒரு நீளமான கம்பு ஒன்றை பிடித்து கொள்ளுங்கள். நானும் அந்த கம்போடு என் வாயை வைத்து கவ்விக்கொண்டு இறுக்கமாக பற்றி கொள்ளுகிறேன். நீங்கள் பறக்கும் வேகத்தில் அந்த கம்பை நான் பிடித்து கொள்ளுகிறேன். உங்களோடு சேர்ந்து நானும் ஆகாசத்திலே பறக்க முடியும். அப்படி சென்று நீங்கள் இருவரும் எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அங்கே நானும் உங்களோடு வந்து விடுகிறேன் என்று சொன்னதாம். கேட்ட கொக்குகளில் ஒன்று, ஆஹா, இது நல்ல யோசனை, நாங்கள் இருவரும் ஒரே சீரான வேகத்தில் பறக்கிறோம், நீயும் அந்த கம்பை பிடித்து கொண்டு வா, எங்கள் வாயில் இருக்கும் அந்த கம்பை பிடித்து கொண்டு நீயும் பறந்து வரலாமே என்று சொன்னது. ஆனால் மற்றொரு கொக்கு அந்த இடத்திலே சொன்னதாம், நாம் வேகமாக செல்வது மட்டுமில்லை, உயரப் பறக்கக்கூடியவர்கள். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஆமையார் அந்த கம்பை இறுகப் பற்றியிருக்கும் வாயிலிருந்து அதை சற்று தளரவிட்டு விட்டார் என்றால் அத்தனை உயரத்திலிருந்து விழக்கூடியது அது உயிர் தப்ப முடியாமல் போய்விடும். இது ஆபத்தான முடிவாயிற்றே என்று சொன்னதாம். இதை கேட்ட ஆமை, எப்படியாவது இவர்களோடு தப்பிச் செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில், கொக்கே, நான் நிச்சயமாக என்னுடைய வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேன். இங்கிருந்து புறப்பட்டு விட்டால் எங்கே கொண்டு போய் நீ என்னை இறக்குகிறாயோ அது வரையில் மௌனம் காத்து வருகிறேன். எனக்கு பேசாமல் என்னுடைய உறுப்புகளை கட்டுப்படுத்தி கொள்ளுதல் அத்தனை கடினமான காரியம் இல்லை என்று சொன்னதாம். கேட்ட 2 கொக்குகளும் சற்று நேரம் சிந்தித்துவிட்டு, சரி, உன்னை இந்த வறட்சியிலிருந்து தப்பிக்க வைக்க இது ஒன்றுதான் வழி என்று ஒத்துக்கொண்டு அந்த 2 கொக்குகளும் ஆமை வாயால் கவ்விக்கொள்ளக்கூடிய அளவிலிருந்த ஒரு நீளமான கம்பை பறித்து வந்தன. அது இரண்டும் தங்கள் வாயிலே அந்த கம்பை பற்றி கொள்ள, ஆமை அந்த கம்பை தன்னுடைய வாயிலேயும் இறுகப் பற்றி கொள்ள 2 கொக்குகளும் பறக்கத் தொடங்கின. யாரும் காணாத அதிசயமாக 2 கொக்குகளுக்கு நடுவே ஒரு ஆமை என்று இப்படி இவர்கள் வானவீதியிலே வலம் வந்தார்கள். அடுத்திருக்கக்கூடிய காடு எந்த திசையில் இருக்கிறதோ அதுவரையிலும் நாம் பறந்து செல்ல வேண்டும். எங்காவது நாம் ஒருவேளை இறங்குவதாக இருந்தால் இடம் பார்த்து இறங்க வேண்டும் என்பதையெல்லாம் பேசி வைத்து கொண்டார்கள்.
வேகமாக பறந்த கொக்குகள் அந்த அடர்ந்த வனப்பகுதியை கடந்து விட்டன. சிறுகச் சிறுக பள்ளத்தாக்குகள் கடந்து மலையை கடந்தவுடனே ஊர்கள் தென்படத் தொடங்கின. ஆமை இதுவரையிலும் வீடுகள் அமைத்து வீதிகளோடு கூடிய கிராமப்புறங்களை கண்டது கூட கிடையாது. அதற்கு தெரிந்ததெல்லாம் அந்த அடர்ந்த காடும் அதிலே இருந்த ஏரி மட்டும்தான். கீழே பொம்மை போலே இருந்த சிறிது சிறிதாக தென்பட்ட வீடுகளும் அந்த வீடுகளை இணைக்கக்கூடிய வீதிகள், கோயில் முதலியவற்றை பார்த்ததும் ஆமை ஆனந்தமடைந்தது. இது வேறு உலகம் போலே இருக்கிறதே, இங்கே நிறைய வண்ணங்களால் சூழப்பட்டிருக்கிறதே, இது அழகான மாயாஜாலம் போல் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பகுதியிலே நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டதாம். ஆனாலும் கூட தான் மௌனம் காக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்ததாலே வாயை திறந்து பேசாமல் அந்த கம்பை பிடித்த நிலையிலேயே இருந்தது. அடுத்தடுத்து அந்த கொக்குகள் பறந்து செல்ல செல்ல அடுத்து ஒரு வனப்பகுதி, மறுபடியும் அதை கடந்தவுடன் ஒரு பெரிய நகரம் தென்பட்டதாம். அந்த நகரத்தை பார்த்த ஆமை இன்னும் ஆனந்தமடைந்தது. இது என்ன உலகம் இது? இவ்வளவு உயரமாக கட்டப்பட்ட கட்டிடங்கள், அதற்கு நடுவே நிறைய இடங்கள் இருக்கின்றன, ஆங்காங்கே குளங்கள் கூட தென்படுகின்றன. இந்த நகரத்தை நாம் ஏன் தேர்ந்தெடுக்க கூடாது என்று எண்ணம் கொண்டதாம். கொக்கினிடத்தே, கீழே பாருங்கள், அந்த நகரத்திலே அங்கே தென்படும் குளம் அது நமக்கான இடம் போலே தெரிகிறதே என்று கூறலாம் என்று எத்தனித்ததாம். அப்போதுதான் மறுபடியும் அதற்கு, ஆகா, நாம் வாய் திறந்து பேசினால் நாம் பிடித்திருக்கக்கூடிய கம்பை விட்டு விடுவோம், அதனால் இப்போதும் மௌனம் காப்போம் என்று இருந்ததாம். அதையும் கடந்து அந்த நகரத்தை கடந்த பிறகு மறுபடியும் ஒரு காட்டு வெளிப்பகுதி தென்பட்டது. அந்த கொக்குகள் ஒன்றோடு இரண்டு கண்களாலே சமிக்ஞை செய்து கொண்டு, இந்த காட்டிலே அங்கே தெரிகிறதே அந்த பாறைகள், அதற்கு நடுவே ஒரு சுனை உண்டு, அங்கே சென்று இறங்கிவிடலாம் என்று நினைத்தன. அதே நேரத்தில் ஆமையும் அங்கே தென்பட்ட சுனையை பார்த்துவிட்டது. கொக்குகளிடம் இதை தெரியப்படுத்த வேண்டும், இவைகள் ஏன் அனாவசியமாக இத்தனை தூரத்திற்கு பறந்து வந்தன, அங்கேயே அந்த ஊரில்களெல்லாம் நாம் இருந்திருக்கலாமே, அதை விடுத்து இந்த காட்டுப்பகுதிக்கு ஏன் வருவானேன் என்று நினைத்து கொண்டதாம். இந்த காட்டையும் விட்டுவிட்டால் இன்னும் அதிக தூரம் பறந்து போய்விடும், அதனால் நாம் எப்படியாவது அந்த கொக்கிற்கு இதை சொல்லி காண்பிக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு அதீதமான ஆனந்தத்தாலும் ஈடுபாட்டாலும் தான் கொண்டிருந்த மௌன விரதத்தை கலைத்து கொண்டு கொக்கிடம் இந்த காட்டிலே இருக்கக்கூடிய அந்த சுனைதான் நமக்கான இடம் என்று சொல்லலாம் என்று எண்ணி வாயை திறந்து வார்த்தை சொல்ல ஆரம்பித்ததுதான் தாமதம். அந்த கம்பை பிடித்திருந்த வாய் அதிலிருந்து விலகியதும் கீழே விழுந்ததாம் ஆமை. விழுந்த ஆமை சுனையினுடைய ஒரு கரையிலே இருந்த பாறையிலே பட்டு அந்த சுனைக்குள்ளே விழுந்தது. விழுந்த வேகத்தில் தான் மீண்டும் மேலேறி வந்தாலும் கூட கரை ஒதுங்குவதற்கு உடம்பிலே பலமில்லாமல் தத்தளித்தது. பார்த்த இரண்டு கொக்குகளும் அவைகளும் கீழே பறந்து வந்து அந்த பாறையிலே நின்று கொண்டன. ஆமை தத்தளிப்பதை பார்த்த கொக்குகள் தாம் கையிலே வைத்திருந்த அந்த கம்பு, அதை மறுபடியும் ஆமைக்கு உதவியாக கொடுத்து அதை எப்படியாவது பிடித்து கொண்டு அந்த ஆமை வெளியேறுமா என்று பார்த்தார்கள். தத்தளித்த ஆமை தான் செய்த தவறை நினைத்து கொண்டு, இந்த வாய்ப்பை தவறவிட்டால் நாம் இறந்துபட்டு போய்விடுவோம் என்பதை அறிந்து கொண்டு மிகவும் கஷ்டப்பட்ட நிலையிலும் அந்த கம்பை கவ்விக்கொண்டு கரையேறியதாம். அப்போது அந்த கொக்கு, நீ கொண்டிருந்த மௌன விரதத்தை சரியாக காத்து வந்திருந்தால் இப்படி ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்க மாட்டாய். நல்ல வேளையாக நாம் அதிக உயரத்தில் இல்லாமல் இறங்குவதற்காக பறந்தபோது நீ வாய் திறந்து பேசியதாலே அடி ஏதோ இந்த அளவில் குறைவாகப்பட்டது. பேச வேண்டாத இடத்திலே பேசாது மௌனம் காத்தால் நமக்கு அது பல்வேறு நன்மைகளை பெற்றுத்தரும். அதற்கு நம்முடைய கதை உதாரணமாய்ப் போனதே என்று 3 பேரும் பேசி மகிழ்ந்தார்களாம். மௌனம் நிச்சயமாக பல நிலைகளிலும் நமக்கு நன்மையை பெற்றுத்தரும். பேசித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையிலிருந்து சற்று மனம் தளர்ந்து மௌனம் காப்போம் என்று கூறி வென்றவர்கள் அநேகம் பேர்கள் உண்டு. இன்றைய தினம் பஞ்சதந்திர கதையின் மூலமாக மௌனம் காப்பதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.